இந்த வீடியோல AWS அக்கௌண்ட் எப்படி கிரியேட் பண்றதுன்னு பார்க்க போறோம். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட். டுடே வந்து நம்ம எப்படி ஒரு AWS அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ AWS அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் AWS அப்படின்னா என்ன? AWS அப்படின்றது Amazon வெப் சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுற ஒரு க்ளவுட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தான் வந்து AWS. ஓகேவா? ஸோ க்ளவுட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்னா என்னென்னா லைக் நீங்கள் வந்து ஹார்ட்வேராக யூஸ் பண்ணிகிட்டு இருக்க சர்வர், ஸ்டோரேஜ், நெட்வொர்க் இதெல்லாம் வந்து விர்ச்சுவலாக வந்து நமக்கு ப்ரொவைட் பண்ணுறவங்க தான் வந்து க்ளவுட் சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ். ஸோ அதில் ஒன் ஆஃப் த டாப் க்ளவுட் சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ் தான் வந்து நமக்கு Amazon வெப் சர்வீஸ். ஓகே, ஸோ இந்த Amazon வெப் சர்வீஸோட அவங்க ப்ரொவைட் பண்ணுற அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை நீங்கள் எதில் வந்து ஆக்சஸ் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா AWS அக்கௌண்ட்டில் தான் நீங்கள் என்ன பண்ணணும், அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாமே வந்து க்ரியேட் பண்ணி மேனேஜ் பண்ணி உங்களால் மெயின்டைன் பண்ண முடியும். ஓகே, ஸோ அதுக்கு தான் நமக்கு AWS அக்கௌண்ட் வந்து தேவைப்பட போகுது. ஸோ ஃபஸ்ட்டு AWS அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கு நமக்கு என்னென்ன ப்ரீ ரெக்வசைட்லாம் வேணும் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு நம்மளோட பர்சனல் கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே வேணும். லைக் நம்மளோட நேம், மெயில் ஐடி, மொபைல் நம்பர். ஸோ மெயில் ஐடி வந்து லைக் நீங்கள் இதுக்கு முன்னாடி AWS அக்கௌண்ட் யூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அந்த AWS அக்கௌண்ட்டில் அந்த மெயில் ஐடியை நீங்கள் லாகின் பண்ணி இருக்கக்கூடாது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பில்லிங் இன்ஃபர்மேஷன்ஸ். ஸோ பில்லிங் இன்ஃபர்மேஷன்ஸ்க்கு நமக்கு டெபிட் கார்டு வந்து தேவைப்படும். அண்ட் அந்த டெபிட் கார்டில் வந்து இன்டர்நேஷ்னல் டிரான்சாக்ஷன் வந்து மஸ்ட்டு எனேபிளாக இருக்கணும். ஓகேவா? ஸோ இன்டர்நேஷ்னல் டிரான்சாக்ஷன் எனேபிளாக இல்லை அப்படின்னா நமக்கு வந்து அந்த AWS அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணுறதுக்கான எலிஜிபிள் அந்த கார்டில் இல்லைன்னு அர்த்தம். ஓகே, ஸோ அதுக்கப்புறமா நீங்கள் AWS அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணும்போது உங்கள் கார்ட்லேருந்து ₹1 மட்டும் டிடக்ட் பண்ண போகிறாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து ஐடென்டிட்டி வெரிஃபிகேஷன். ஸோ ஐடென்டிட்டி வெரிஃபிகேஷன் லைக் உங்களோட மொபைல் நம்பர்லேருந்து ஒரு OTP வரப்போகுது. அந்த OTP வெரிஃபிகேஷனை போட்டிங்க அப்படின்னா ஸோ அக்கௌண்ட் வந்து லாகின் ஆக போகுது. நெக்ஸ்ட் ஏதாவது ஒரு ஐடி ப்ரூஃப் லைக் அது ஓட்டர் ஐடியாக இருக்கலாம், அப்படி இல்லைனா பேன் கார்டாக இருக்கலாம். ஸோ ஏதோ ஒரு ஐடி ப்ரூஃபை கொடுத்து நீங்கள் லாகின் பண்ண போகிறீங்க. அண்ட் தென் காமன் திங்ஸ் லைக் ஸ்டேபிள் இன்டர்நெட் கனெக்ஷன் வேணும். ஒரு மொபைல் டிவைஸ் ஆர் ஒரு லேப்டாப் இருந்தால் நம்மளால் என்ன பண்ண முடியும், ஈஸியாக வந்து அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ண முடியும். ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம AWS அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ண போகிறோம் அப்படின்னா காமனாக வந்து நிறைய கொஷின்ஸ் வரும். இப்போ வந்து நான் என்னோடய டெபிட் கார்டு வந்து கொடுக்க போகிறேன், டெபிட் கார்டு இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் கொடுக்குறேன், என்னோடய அக்கௌண்ட்லேருந்து எதுவும் கேஷ் எடுக்க மாட்டாங்களா, இல்லை அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கு நான் எதாவது பே பண்ணணுமா, இந்த மாதிரி காமன் கொஷின்ஸ்லாம் வந்து நமக்கு ரைஸ் ஆகும். அதில் ஃபர்ஸ்ட் கொஷின் வந்து there any cost for signing up an AWS account? ஸோ AWS அக்கௌண்ட்டை வந்து நீங்கள் சைன் அப் பண்ணுறதுக்கு ஏதாவது காஸ்ட் பே பண்ணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா there is no cost to sign up for an AWS account. நீங்கள் AWS அக்கௌண்ட்டை வந்து சைன் அப் பண்ணுறதுக்காகன்னு ஸ்பெசிஃபிக்காக எதுவும் நீங்கள் காஸ்ட் பே பண்ண போகிறதில்ல. ஆனால் நீங்கள் AWS அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணிவிட்டு அதில் யூஸ் பண்ண போகிற சர்வீஸ்க்கு நீங்கள் வந்து பே பண்ணி தான் ஆகணும். இப்போ நீங்கள் ப்ராக்டிஸ் பர்பஸ்க்காக பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு 12 months வரைக்கும் வந்து ஒரு சில சர்வீஸ்க்கு வந்து ஃப்ரீ டயர் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ரீ டயர்னால் என்ன, எந்தெந்த சர்வீஸ்க்கெலாம் உங்களுக்கு வந்து ஃப்ரீ டயர் ஆக்சஸ் இருக்குது, அதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்ற இது வேணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அந்த வீடியோவை நெக்ஸ்ட் வீடியோவாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து லைக் எந்த ஒரு பெர்மிஷன், நம்மளோட பெர்மிஷன்லாம் இல்லாமல் நம்ம கார்ட்லேருந்து ஏதாவது கேஷ் டெபிட் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ அந்த மாதிரி பெர்மிஷன் எதுவுமே இல்லை. நீங்கள் AWS அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணும்போதே உங்களுக்கு வந்து பாலிசி அக்ரிமெண்ட்டில் எல்லாமே வந்து ஸ்பெசிஃபிக்காக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. AWS உங்களோட பெர்மிஷன் இல்லாமல் ஆட்டோமேட்டிக்காக எந்த ஒரு கேஷுமே வந்து ஆட்டோ டெபிட்டில் அவங்க எடுக்க மாட்டாங்க. ஓகேவா? ஸோ சர்வீஸ்க்கு நமக்கு பேமெண்ட் வந்தாலுமே அந்த பேமெண்ட் மெத்தட் ஆட் பண்ணி நம்ம தான் வந்து மேனுவலாக பே பண்ணுற மாதிரி இருக்குமே தவிர அவங்க நம்ம கார்ட்லேருந்து எந்த ஒரு கேஷும் வந்து எடுக்க மாட்டாங்க. ஓகேயா? ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா தைரியமாக வந்து எப்படி ஒரு AWS அக்கௌண்ட்டை நம்ம கார்டு யூஸ் பண்ணி க்ரியேட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஓகே, ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து AWS மேனேஜ்மெண்ட் கன்சோல். ஸோ இந்த AWS மேனேஜ்மெண்ட் கன்சோல் அப்படின்னு கொடுத்து போனீங்க அப்படின்னா ஸோ இப்போ உங்களுக்கு AWS அக்கௌண்ட்டை லாகின் பண்ணுற ஆப்ஷன் காட்டும். ஓகே, ஸோ இதில் வந்து நீங்கள் ஆல்ரெடி உங்கள்கிட்ட அக்கௌண்ட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் சைன்இன்னை கிளிக் பண்ணி சைன்இன் பண்ணிக்க போகிறீங்க. ஸோ இப்போ நம்ம நியூ அக்கௌண்ட் க்ரியேட் பண்ண போகிறதுனால க்ரியேட் அண்ட் AWS அக்கௌண்ட். ஓகே, ஸோ இப்போ வந்து ரூட் யூசர் இமெயில் அட்ரஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம தான் வந்து அக்கௌண்ட்டு க்ரியேட் பண்ண போகிறதுனால நம்ம தான் வந்து இப்போ மெயில் ஐடியும் வந்து கொடுக்க போகிறோம். ஸோ ரூட் யூசர் அப்படின்றது ஓவரால் அந்த அட்மின் யூசரை AWSல ரூட் யூசர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேயா? ஸோ உங்களோட பர்சனல் மெயில் ஐடி இதுக்கு முன்னாடி அந்த மெயில் ஐடியில் வந்து AWS லாகினே ஆகியிருக்கக்கூடாது. ஸோ அந்த மெயில் ஐடியை இங்கே வந்து நீங்கள் கொடுத்துக்க போகிறீங்க. ஸோ இப்போ வந்து நம்ம மெயில் ஐடியை கொடுத்துக்கலாம். ஓகே,
ஸோ இப்போ வந்து உங்களுக்கு இங்கே ஏடபிள்யூஎஸ் அக்கௌண்ட் நேம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதில் வந்து நீங்கள் ஏடபிள்யூஎஸ் அக்கௌண்ட் நேம் அப்படின்றது உங்களோட ஏடபிள்யூஎஸ் அக்கௌண்ட்டில் உங்களுக்கு என்ன நேம் விசிபிளாக இருக்கணுமோ அந்த நேமை வந்து நீங்கள் இங்கே வந்து கொடுத்துக்க போகிறீங்க. ஓகேயா? ஸோ இப்போ வந்து நான் ஒரு நேமை கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு வெரிஃபை மெயில் அட்ரஸ். ஓகே, ஸோ நீங்கள் வெரிஃபை மெயில் அட்ரஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு ஒரு வெரிஃபிகேஷன் கோடு உங்கள் மெயிலுக்கு போயிருக்கும். ஸோ அந்த வெரிஃபிகேஷன் கோடை காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நீங்கள் வந்து வெரிஃபை ஒன்ஸ் மெயில் ஐடி வெரிஃபை ஆனதுக்கப்புறமா நம்ம வந்து பாஸ்வேர்ட் ப்ரொவைட் பண்ண போகிறோம். ஆஸ் யூஷுவல் எப்பயுமே நம்ம வந்து ஒரு பாஸ்வேர்ட் கொடுக்கணும் அப்படின்னா அதில் எப்படி நீங்கள் வந்து அப்பர் கேஸ், லோவர் கேஸ், ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் வந்து இன்க்ளூட் பண்ணிக்கணுமோ அதே மாதிரி தான் இங்கேயும் நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ இப்போது பாஸ்வேர்டை கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ ரூட் யூசர் பாஸ்வேர்ட், அந்த பாஸ்வேர்டை கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு இப்போ கண்டினியூ கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ இப்போ வந்து எனக்கு பாஸ்வேர்ட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பிளான், நம்ம என்ன பிளானை வந்து சூஸ் பண்ணலாம் அப்படின்னா பர்சனல் பிளானை யூஸ் பண்ணிக்கலாம். பிகாஸ் நீங்கள் பிஸ்னஸ், ஒர்க், ஸ்கூல் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஆர்கனைசேஷன் நேம் அதெல்லாம் கொடுக்க வேண்டியதாக இருக்கும். அதனால் நம்ம பர்சனல் யூஸ்க்கு க்ரியேட் பண்ணுறதுனால பர்சனல்னு கொடுத்துக்கலாம். ஸோ இதில் வந்து ஃபுல் நேம் அண்ட் உங்களோட கண்ட்ரி கோட், உங்கள் மொபைல் நம்பர் கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ வந்து நம்ம மொபைல் நம்பர் என்டர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து நம்ம எந்த கண்ட்ரியில் இருக்கோமோ அந்த கண்ட்ரி கொடுத்துட்டு ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம வந்து அட்ரஸ் கொடுத்துக்கணும். ஸோ நீங்கள் வந்து ப்ராப்பரான கரெக்டான அட்ரஸ் கொடுக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. ஸோ நார்மலாக நீங்கள் வந்து அட்ரஸை வந்து கொடுத்துக்கலாம். ஓகே, கொடுத்துட்டு ஸோ இதில் வந்து நெக்ஸ்ட்டு நீங்கள் எந்த ஸ்டேட் அப்படின்றத கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு கோடு, நெக்ஸ்ட்டு நீங்கள் வந்து டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை ரீட் பண்ணிட்டீங்கன்னு சொல்லிட்டு அக்ரி அண்ட் கண்டினியூன்னு கொடுத்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் உங்களுக்கு பில்லிங் இன்ஃபர்மேஷன்ஸ்க்கு போகும். ஸோ இந்த பில்லிங் இன்ஃபர்மேஷன்ஸில் தான் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, உங்கள் கிரெடிட் கார்டு ஆர் டெபிட் கார்டு நம்பரை இதில் கொடுக்க போகிறீங்க. ஓகேயா? ஸோ இதில் விசா, மாஸ்டர் இந்த கார்ட்ஸ் எல்லாமே வந்து அக்செப்ட் ஆகும். இதில் 40 உங்கள் கார்டு நம்பரை இங்கே மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போது உங்களோட கார்டு டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துட்டு இப்போ டு யூ ஹேவ் அ பேன் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ பேன் டீட்டெயில்ஸை நம்ம லாஸ்ட்டாக கூட கொடுத்துக்கலாம். அதனால் இப்போ நான் நோன் கொடுத்து வெரிஃபை அண்ட் கண்டினியூன்னு கொடுத்துக்கிறேன். ஸோ இந்த கார்டு அக்செப்ட் ஆகிடுச்சு அப்படின்னா உங்களோட அக்கௌண்ட்லேருந்து 2 rupees மட்டும் அவங்க டிடெக்ட் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து நீங்கள் என்ன பர்பஸ்க்காக இந்த அக்கௌண்ட் வந்து ரிஜிஸ்டர் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நான் வந்து அகாடமிக் பர்பஸ்க்காகன்னு போட்டிருக்கேன். ஸோ ஓனர்ஷிப் டைப் வந்து நம்ம இண்டிவிஜுவல்னு கொடுத்துக்கலாம். ஓகே, கொடுத்துட்டு நீங்கள் எந்த டாக்குமெண்ட் டைப்பை சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதில் பேன் கார்டு, ஓட்டர் ஐடி, டிரைவிங் லைசன்ஸ், பாஸ்போர்ட் அக்செப்டபிள். ஸோ இப்போது நம்ம வந்து பேன் கார்டு இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துக்கலாம். அண்ட் உங்களோட டேட் ஆஃப் பர்த், கொடுத்துட்டு உங்களோட அக்கௌண்ட் பேன் நம்பர். ஓகே,
ஸோ எந்த நேமில் வேணுமோ அந்த நேமை கொடுத்துட்டு ஐ கன்சர்ன் டு அலோயிங் AWS டு யூஸ் சென்ட் த இன்ஃபர்மேஷன் ஃபார் தேர்ட் பார்ட்டி சர்வீஸ் அப்படின்றத கிளிக் பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுத்துக்கோங்க. ஸோ உங்களோட பேன் கார்டோட இன்ஃபர்மேஷனை வந்து நீங்கள் ஃபோட்டோ எடுத்து இதில் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ உங்கள் பேன் கார்டை வந்து ஸ்னாப் எடுத்து இதில் அப்லோட் பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுத்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு வந்து நம்மளோட மொபைல் நம்பருக்கு ஒரு வெரிஃபிகேஷன் OTP சென்ட் பண்ணுவாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு செக்யூரிட்டி வெரிஃபிகேஷன். இந்த வெரிஃபிகேஷனை கரெக்டாக கொடுத்துட்டு ஸோ இப்போ அங்கே OTP போட்டிங்க அப்படின்னா நம்ம அக்கௌண்ட் வந்து க்ரியேட் ஆகிடும். ஓகே, கிளியரா? ஸோ இப்போ நமக்கு இதில் வந்து 3 பிளான்ஸ் வந்து இருக்குது. ஓகே, ஸோ இதில் வந்து ஃப்ரீ பிளான் இருக்குது, டெவலப்பர் சப்போர்ட் இருக்குது, பிஸ்னஸ் சப்போர்ட் இருக்குது. இதில் நீங்கள் ஃப்ரீ பிளான் சூஸ் பண்ணிங்க அப்படின்னா அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் எந்த ஒரு பேமெண்ட்டும் பண்ண வேண்டாம். அதே டெவலப்பர் சப்போர்ட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரெஸ்பான்ஸ், நீங்கள் ஒரு சப்போர்ட்டில் ஏதாவது இஷ்யூன்னு ரெஸ்பான்ஸ் வேணும் அப்படின்னா இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு 12 பிஸ்னஸ் ஹவர்ஸில் உங்களுக்கு வந்து ரெஸ்பான்ஸ் வந்து கொடுத்துருவாங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு பர் மந்த்துக்கு நீங்கள் $29 அடிஷ்னலாக பே பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் யூஸ் பண்ணுற சர்வீஸ் இல்லாமல் நீங்கள் $29 பே பண்ணுற மாதிரி இருக்கும். பிஸ்னஸ் சப்போர்ட் வந்து அதே மாதிரி தான். அதில் வந்து நீங்கள் $100 பர் மந்த் வந்து நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். வித்தின் 1 ஹவர்லேயே உங்களுக்கு வந்து ரெஸ்பான்ஸ் கொடுத்துருவாங்க. 24/7 வந்து உங்களுக்கு டெக் சப்போர்ட் டீம் வந்து இருந்துகிட்டே இருப்பாங்க. ஓகேவா? ஸோ இப்போதைக்கு நம்ம பேசிக் சப்போர்ட் பிளான் க்ரியேட் பண்ணுறதுனால பேசிக் சப்போர்ட்டில் ஃப்ரீ கொடுத்தே க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ கம்ப்ளீட் சைன் அப் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்கள் AWS அக்கௌண்ட் வந்து ப்ராப்பராக க்ரியேட் ஆகிடும். ஓகேயா? ஸோ இப்போது க்ரியேட் ஆகிடுச்சு. உங்களுக்கு இந்த மெசேஜ் வந்துருச்சு அப்படின்னாலே உங்களோட AWS அக்கௌண்ட் கரெக்டாக க்ரியேட் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ கோ டு த AWS மேனேஜ்மெண்ட் கன்சோல்னு போனீங்கன்னா AWS மேனேஜ்மெண்ட் கன்சோலை நீங்கள் ஈஸியாக வந்து லாகின் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ சேம் லாகின் பண்ணுறது அதே மாதிரி தான். நீங்கள் உங்கள் ரூட் யூசர் மெயில் ஐடி கொடுத்து பாஸ்வேர்ட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து லாகின் ஆகிடும். கிளியரா? இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். இந்த மாதிரி AWS கண்டென்ட் மிஸ் பண்ணாம இருக்க B3 சிஸ்டம்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.